ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சம்பத் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்கே மோஸ்ட்லி யூஸ் ஆகுனா பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பில்டிங்ஸில், அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ ஃபயர் திடீர்னு பார்த்துக்கிச்சின்னா நம்ம வந்து அணைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அணைச்சிட்டு ஹீட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா அதுவும் ஆஃப் ஆகிடும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பேட்ரி, அப்புறம் பேட்ரி ஒரு கேப்பு, ஸோ அப்புறம் அதுலேருந்து ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு வாட்டர் பம்ப் மோட்டார்னு இருக்குது. ஸோ இதை ஒன்று வாங்கிட்டு அதில் வர ஒயரும் பேட்ரிலேருந்து வர ஒயரும் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மோட்டர்லேருந்து இன்னொரு ஒயர் வந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கனெக்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பேட்ரிலேருந்து இன்னொரு ஒயர் இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அது வந்து ஒரு ஸ்விட்சோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்விட்சிலேருந்து இன்னொரு ஒயர் வந்து நம்ம ஒரே ஒரு ஒயர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 ஒயர் உங்ககிட்ட இருக்குல்ல, வாட்டர் பம்ப் மோட்டர்லேருந்து ஒன்று, அப்புறம் ஸ்விட்ச்லேருந்து ஒரு மோட்டாரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மெயின் திங்கே வந்து இதுதான். ஸோ இது வந்து இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டார்டர். ஸோ நீங்கள் நார்மலாக கடையில் போய் எலக்ட்ரிக் கடையில் போய் கேட்டாலே கிடைக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கடையில் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது அவைலபிளாக தான் இருக்கும். 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் இருக்கும். இதுலேருந்து இன்னொரு ஸ்கொயராக இருக்கும், ஒரு இது பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்விட்ச்லேருந்து ஒரு ஒயர் வந்து நம்ம கீழே வந்து அந்த கொஞ்சோண்டு ஒரு நட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதோடு வந்து நம்ம சுற்றி வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு வந்து வாட்டர் பம்ப் மோட்டர்லேருந்து வர இன்னொரு ஒயரும் நம்ம இதோட சுற்றி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 2 ஒயர் சுற்றும் போது வந்து அந்த 2 பேருமே தொடக்கூடாது, தொடாத மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ கான்செப்ட் வரோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டியூப்குள்ளே வந்து 2 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நடுவில் கேப் இருக்கும். இது எப்போ தொடும் தொட்டுச்சுன்னா தான் கரண்ட் பாஸ் ஆகும். இது எப்போ தொடும் பார்த்திங்கன்னா ஹீட் ஆச்சுன்னா வந்து 2 ஸ்ட்ரிங்ஸ் தொடும். ஸோ அப்போ பேட்டரிலேருந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிலேருந்து அந்த ஹீட் பண்ண வந்து அந்த 2 ஸ்ட்ரிங்ஸ் வந்து தொடும். ஸோ அப்போ வந்து பேட்டரிலேருந்து கரண்ட் வந்து மோட்டருக்கு போகும். ஸோ மோட்டர் வந்து தண்ணியை பம்ப் பண்ணோம், அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணும். திரும்பி அந்த கிளாஸ் டியூப் வந்து கூல் டவுன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர்றது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.